இதான் இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. சமீபத்துல திமுகவுடைய மூத்த அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் பேசியது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது திமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கூட்டத்துலதான் அவர் பேசியிருந்தாரு. இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாகவும் ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை இப்ப விளக்குவதாகவும் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதுல முதற்கட்டமா என்ன சொல்றாரு அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்த அமைப்பு அப்படியே 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. இது எதனுடைய சூசகமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அதாவது கே என் நேரு சொல்வது இது ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு வந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு சீனியர் தலைவர், கட்சிக்கு பெரிய ஒரு பில்லர்ன்னு சொல்லலாம். அது திருச்சி மாவட்டம் பொறுத்த மட்டும் திருச்சி என்டையர் கிரேட்டர் திருச்சி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பில்லர். அது அந்த என்டையர் மூவ்மெண்ட்டுக்கே ஒரு தலைவர் அவர். கே என் நேரு சொல்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு எந்த அடிப்படையில் வருதுன்னா, இன்று டிஎம்கேக்குள்ள ஒரு பெரிய ஒரு சர்னிங் இருக்கு. என்ன சர்னிங்? 3 முறை முயற்சி பண்ணிட்டாரு ஸ்டாலின் தன் மகன் உதயநிதிக்கு கமாண்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு. 3 முறை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெப்யூட்டி சிஎம் அவரை டிக்ளேர் பண்றதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கின பிறகு வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்ப கூட அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஏதாவது அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போவாருன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு கொடுக்கல. அப்ப கட்சிக்குள்ள ஏதோ ஒரு அண்டர் கரண்ட் சொல்லுவாங்க பாருங்க, பொலிட்டிக்கல் அண்டர் கரண்ட். அந்த அண்டர் கரண்ட் டிஎம்கேக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது. உதயநிதி தலைமை அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து டெபுட்டி சிஎம் போட்டு கட்சியோட பல இதை முழுமையா அவருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கட்சிக்குள்ள டென்ஷன் இருக்கும். பேசிக்கலி சீனியர் வர்சஸ் ஜூனியர்ஸ், இது கிளியரா இருக்கு. இதுல பாருங்க, இப்ப துரைமுருகன் இப்ப அவர் ரஜினிகாந்த் உதயநிதிய கொஞ்சம் பாராட்டி பேசின பிறகு துரைமுருகனோட ரியாக்ஷனு, அதுக்கு பிறகு நம்ம ஸ்டாலின் சார் அமெரிக்கா போன பிறகு அவர் சிங்கப்பூர் போயிட்டான்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. அவர் சொல்ல சிங்கப்பூர்ல ஹெல்த் செக்ங்கிறாங்க, இல்லப்பட்டாங்க ஸ்ட்ராட்டஜி பிளானிங் போடுறாருன்னு பேச்சு இருக்கு. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்குள்ள ஒரு கிரைசிஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு. என்ன கிரைசிஸ் அது? ஜூனியர் வர்சஸ் சீனியர் இருக்கவே இருக்கு. ஆனா ஜெனரேஷனல் சேஞ்ச். இப்ப கட்சிக்குள்ள தொண்டர் லெவல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் வரல வச்சுக்கோங்க, டிஎம்கேக்கு 2026 கஷ்டமா இருக்கும். ஏன்னா டிஎம்கேக்கு இப்ப பாருங்க எல்லா கட்சியிலும் பேசுறாங்க. இப்ப காங்கிரஸ்ல ஒரு மறுமலர்ச்சி காங்கிரஸ் வேணும். இப்ப திரிணாமுல் அதாவது இப்ப திரிணாமுல் காங்கிரஸ்லயும் பாருங்க எத்தனையோ அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த பெண் டாக்டர் மீது கொடுமை பிறகு அங்க பாருங்க அபிஷேக் பானர்ஜி மௌனமா இருந்தாரு. கட்சிக்குள்ள என்ன சொல்றாங்க, சீனியர்ஸ் எல்லாம் மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல என்ன ஃபீல் பண்றாங்க, யங் எம்எல்ஏஸ் குறிப்பிட்டதா பாத்தீங்கன்னா அவங்க பல பேர் உதயநிதி ஸ்டாலினோட ஆதரவாளர்கள். அவர்கள் ஃபீல் பண்றாங்க என்ன, சீனியர்ஸ்னால தான் நமக்கு பேர் டேமேஜ் ஆயிடுச்சு. அது செந்தில் பாலாஜி மேட்டரா இருக்கட்டும், இல்லை எந்த அமைச்சர் மேட்டரா, ஏன் துரைமுருகன் மேட்டராகவே இருக்கட்டும், பல விசாரணைக்கு அவர் மேல கேசஸ், இதெல்லாம் தான் நம்ம டேமேஜ் பண்ணுது. இவங்களோட சுமையை நம்ம ஏன் தாங்கணும், நம்ம ஏன் புதுசா போகக்கூடாது, அதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கோயம்புத்தூர் இளைஞர் மாநாடுல நீங்க பாத்தீங்கன்னா பல இளம் தலைவர்கள் உதயநிதியே எடுத்து சொன்னாரு, இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இனிமே அவங்கள வச்சுதான் கட்சி முன்னாடி போகும், அப்படி இப்படின்னு அவர் சொன்னாரு. இன் அதர் வேர்ட்ஸ், இவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு. அதை ஸ்டாலின் சமாளிச்சுட்டு என்ன பண்ணாரு, இந்த சீனியர் வர்சஸ் ஜூனியர் இந்த டிபேட்டுக்குள்ள போகாம அவர் என்ன சொன்னாரு, இதுக்குள்ள இப்ப நீங்க போகாதீங்க, யாருக்கு டிக்கெட் கிடைக்கும் கிடைக்காது போகாதீங்க, இளைஞர்களுக்கு கட்டாயமா வாய்ப்பு தரப்படும், அதே நேரத்துல யாருக்கு டிக்கெட் கொடுக்கப்படுதோ, யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கப்படும், அப்படி ஒரு பேலன்ஸா ஒரு பக்கம் கொண்டு போயிட்டார். ஆனா மொத்தத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, உதயநிதி என்ன ஆசைப்படுறாரு, ஒரு மலமலர்ச்சி டிஎம்கே வரணும், அது யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கணும், நிறைய பேரை எம்எல்ஏக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பாருங்க அரசியல் மாறிட்டு இருக்கு, அகில இந்திய லெவல்ல மாறிட்டு இருக்கு. இப்பெல்லாம் எம்எல்ஏன்னா என்ன, ஒரு 30க்குள்ள வந்துடலாம். எம்பினா 45 50க்கு முன்னாடி வரணும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்பதான் அவங்களுக்குள்ள எனர்ஜி இருக்குது, ஒரு இது இருக்குது. ஆனா இந்த சீனியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they are all 80+. பிளஸ் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் அவங்க கட்சியை நடத்துற விதம்,
அவங்க 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 மாவட்டத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரு கண்ட்ரோலு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த துரைமுருகனுக்கு பிறகு நேருவும் ஒரு விதமாக ஒரு வார்னிங் குடுக்குறாரு கட்சிக்கு. எங்கள தள்ளி வச்சுட்டு ஏதாவது பண்ண பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்குது. ஏன்னா நிலைமை மாறிக்கொண்டே இருக்குது. டிஎம்கேக்கு முன்னாடி சேலஞ்ச் இருக்குது. ஒரு விதமான பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிக்னல் இது. சரி. இதுல நீங்க சொன்னீங்க, உதயநிதி அவர்களை ஏத்துக்கிறதுலயே வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா மூத்த அமைச்சர்கள்லாம் வெளிப்படையா பேசும்போது அப்படி எதுவும் நமக்கு வெளியில சொல்லியே. உதயநிதி துணை முதல்வரானால் வரவேற்கிறோம் அப்படின்னாங்க. ஏற்றுக்கொள்கிறோங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் துரைமுருகன் அவர்கள் இன்ப நிதி வந்தா கூட நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலே பேசுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு தடை இருக்க போகுது? இத வைத்து என்ன அரசியல் இருக்கு? இல்ல அவங்க சொல்வது பப்ளிக்கா சொல்வது ஒன்று. ஆனா உள்ள யோசிப்பது வேற மாரி இருக்கிறது தான் நமக்கு வருது சிக்னல்ஸ். இங்க பாருங்க ஒரு தடை இல்லன்னா ஏன் இவ்வளவு தாமதம்? ஸ்டாலின் ஏன் உதயநிதியை இன்னும் துணை முதல்வரை ஏன் ஆக்கவில்லை? நான் முதல்ல சொன்னது என்னன்னா, அவர் ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு உதயநிதி இப்பவே சார்ஜ் எடுத்துட்டான்னா, தன் மேல இருக்கிற ஒரு பாரம், வேலை பாரம் அவர் மேல கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கலான்னு. அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் போர்ட்ஃபோலியோ ஒண்ணும் பெரிய அதாவது ஸ்போர்ட்ஸ், யூத் அஃபேர்ஸ் அதான் வச்சுட்டு இருக்காரு. இன்னும் அதாவது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ அவருக்கு இன்னும் வரல. ஸோ டெப்யூட்டி சிஎம் இப்ப பாருங்க இதே பிரச்சனை தான் ஸ்டாலினுக்கு இருந்தது. கலைஞர் முதல்வரா இருக்கவரையில அவர் ஒண்ணும் பெரிய அவங்களுக்கு டெப்யூட்டி சிஎம்லேருந்து ஒண்ணும் கடைசி வரையில கலைஞர் இருந்தாரு. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு பலமுறையாக யோசிச்சாரு ஸ்டாலின். அவர் குடும்பத்திலயும் இதே தான். அதாவது இப்ப இனிமே உதயநிதிக்கு நீங்க உங்க பாரத்த அவர் மேல போட்டுருங்க. உதயநிதிக்கு சார்ஜ் குடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. ஆனா இப்ப நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, சீனியர்ஸுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குது. வெளிப்படையாக அவங்க அப்போஸ் பண்றது கிடையாது. ஆனா இந்த மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, நம்ப ஸ்டாலின் இல்லாத போது, அமெரிக்கா சென்றபோது துரைமுருகன் நம்பர் 2 மாரி. அவர் என்னன்னா சிங்கப்பூர் போயிட்டாரு. அப்புறம் யாரு இப்ப இன்சார்ஜ் யாரு? எல்லாம் சீஃப் செக்ரட்டரி தான் பார்த்துக்கிறாரா? நார்மலி இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா முதல்வர் இந்த நேரத்துல அவர் அமெரிக்கா போயிருக்காருன்னா, அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு மெயின் சார்ஜ் இருக்கு. கேட்டா ஆஃப் கோர்ஸ் கேபினெட் இஸ் ஆல் இன் ஆல் அப்படிம்பாங்க. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது. என்னன்னா ஆனா 3 முக்கிய முறை நிகழ்ச்சி எல்லாம் தொடங்கி வைக்கிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்ப அவர் தான் இங்க வந்து சப்ஸ்டியூட்டா இருக்கிறாரா? அது கிளியரா சிக்னல் போறது. ஆனா அவருக்கு ஒரு அந்தஸ்து குடுத்து ஒரு ஃபார்மலா ஒரு டெப்யூட்டி சிஎம் ஆக்கணுங்கிற முயற்சி, ஏதோ ஒரு காரணத்துக்கு ஸ்டாலின் வந்து ஒரு பிரேக் போடுறாரு. 3 முறை முயற்சி பண்ணி கொஞ்சம் பின்ன போறது. ஒண்ணு. இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த மேட்டர்ல இந்த கன்ஃப்யூஷன் வரதுனால, கட்சிக்குள்ள பல அபிப்பிராயங்கள் இருப்பதுனால, பல கருத்துக்கள் இருக்கிறதுனால, இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த மேட்டர் ஜாஸ்தி வளர்க்க விடாம, அப்படியே கடைசி வரையில் கொண்டு போயிட்டு தேர்தல் முடிந்து டிஎம்கே ஆட்சி பிடிச்சதுன்னா, நேரவே ஸ்டாலின் இவர் உதயநிதியை சிஎம் ஆக்கிடுவார், தான் ரிட்டயர் ஆயிடுவார்னு சொல்றாங்க. அது மாரி ஒரு ஆல்ரெடி யூகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த அமைச்சர்கள் இந்த மாரி ஓப்பனா பேசும் பொழுது, நிலைமை சரியில்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நமக்கு எதிர்த்து நல்லா இது இருக்குது. இங்க பாருங்க, எந்த நேரத்துல சீனியர் அமைச்சர்கள் தன்னோட டிபார்ட்மெண்ட், தன் கவர்ன்மெண்ட்ட டிஃபெண்ட் பண்ணணும். நாங்க 4 ஆண்டு இப்ப 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இந்த 3 ஆண்டு காலத்துல இதெல்லாம் சாதனை புரிஞ்சிருக்கோம். நாங்க டிஎம்கே நல்லா வெற்றி பெற போகுதுன்னு சொல்ற நேரத்துல வேற மாரி சொல்றாங்க. நம்ம என்ன இல்ல செஞ்சாலும் வேற நமக்கு மாதிரிங்கிறது இது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கலாம்ல. தொண்டர்கள் வந்து நீங்க கரெக்ட். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கூட இததான் சொன்னாங்க. நீங்க வந்து ரொம்ப வந்து அசால்ட்டா இதுலயும் எடுத்துக்காதீங்க. வெற்றி சுலபமா கிடைச்சிரும்னு நம்பாதீங்கன்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட இந்த அறிவுரையும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு. அது மாதிரி தொண்டர்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நீங்க சுலபமா வெற்றி அடைஞ்சிடணும்னு நினைக்காதீங்க. நமக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு செஞ்சாலும் அவங்களும் வந்து நம்மள வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களும் நமக்கு விமர்சனம் பண்றாங்க. பாஜக நம்மளுடைய எதிரியாக நம்ம முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. புதிதா வர்றவங்களும் அதாவது விஜய குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. அப்போ அவங்களும் வந்து நம்மளதான் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு இவரு ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கலாம்ல. கட்டாயமா. பாருங்க அதுல எச்சரிக்கை இருக்கு. அத நீங்க ஒரு முதல் இது பார்க்கும்பொழுது அது எச்சரிக்கை. கட்சி தொண்டர்கள் எச்சரிக்கை. அதே நேரத்துல கட்சி பெருத்தலைவர்களுக்கு எச்சரிக்கை. இங்க பாருங்க அவர் வந்து இப்ப ஏன்னா நேரு இந்த மாரி முன்ன பேசினது கிடையாது. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவர் இந்த மாரி முன்ன பேசிட்டு இருக்காருன்னா சரி, அவர் எப்போதும் அந்த மாரி தானே ஒரு வார்னிங் குடுப்பாரு. ஆனா அவர் அந்த மாரி பேசுற தலைவர் இல்ல. அவர் பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு சர்ச்சைக்கு வரவே மாட்டாரு.
ஆனா அவரே இந்த மாதிரி எடுத்து சொல்றாருன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது இல்ல. அவர் என்ன பார்க்கறாரு? கட்சிக்கு என்ன பிரச்சனை இருக்கு கட்சிக்கு? லோக்சபா தேர்தல்ல இவ்வளவு பாராளுமன்ற தேர்தல்ல நல்ல சீட்டு ஜெயிச்ச பிறகும் ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றாரு? அப்ப அவர் ஃபீல் பண்றது என்ன? கட்சி மக்கள் மத்தியில எப்படி இருக்கிறதுங்க, அது ஒரு ப்ராப்ளம்ங்க. அது நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னொன்னு, கட்சி எந்த பாதையில் போய் கொண்டு இருக்கிறது? அததான் அவர் இண்டிகேட் பண்றாரு. கட்சி எந்த பாதையில் போயிட்டு இருக்கு? கட்சியோட தயாரிப்பு எப்படி இருக்கிறது 2026 மாநில தேர்தலுக்கு? இதெல்லாம் தான் கேள்வி வருது. அதே நேரத்தில் கட்சிக்குள்ள என்ன பேசுறாங்க? எல்லா சீனியர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்றாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு தான் டிக்கெட் போகுது. ஒரே இதுவா தான் இருக்கு. எல்லாம் வாரிசு அரசியலா இருக்கு. வெறும் ஒரு வாரிசு அரசியல் இல்ல. கட்சி முழுக்க வாரிசு அரசியலா தான் இருக்கு. மாவட்ட செயலாளர் லெவல்லயும் வாரிசு அரசியல் தான். மாவட்ட செயலாளர் வந்து தன் பையனுக்கோ தன் பொண்ணுக்கோ தான் டிக்கெட் பாக்குறாங்களே ஒழிய நம்மள எங்க கன்சிடர் பண்றாங்க, நமக்கு எங்க சான்ஸ் கிடைக்கிறதுன்னு பல இளைஞர்கள் டிஎம்கேவோட யங் கேடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் ஹோப் யார் மேல இருக்குது? உதயநிதி மேல இருக்குது. சரி, இவர் புதுசா வந்தாருன்னா ஒரு சேஞ்ச் வரும். எப்படி கலைஞர் இருக்கும் பொழுது நம்ம ஸ்டாலின் இது பண்ணிட்டு இருந்தார். ஆனா பல நியூ எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டு வந்தது ஸ்டாலின். ஸோ ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனா இங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லை உதயநிதி மேல. அதையும் காமிக்கிறது. எந்த விதமான கான்பிடன்ஸ்? ஒண்ணு, அவரோட கேப்பபிலிட்டி என்ன, அவரோட கெப்பாசிட்டி என்ன, எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? நம்ம சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்குறா, நம்ம இத்தனை நாளா கட்சிக்கு உழைச்சு கட்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு மதிப்பு இருக்குமா? இல்ல அவர் கூட வர செட் ஆஃப் புது அட்வைசர்ஸ் வருவாங்கல்ல. இப்ப காங்கிரஸ் கட்சியிலே பாருங்க, ராகுல் காந்தி வந்த பிறகு பல மாற்றங்கள் காங்கிரஸ்ல. சோ மாற்றம்ங்கிறத யாரும் தடுக்க முடியாது. அந்த மாற்றத்தை கண்டுதான் எப்போதுமே பாத்தீங்கன்னா சீனியர்ஸ்குள்ள ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி ஃபீலிங் புதுசு இல்ல. இப்ப அவர் அமைச்சராகி அதே மாதிரி அட்வைசரோட தானே இப்ப அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணிருப்பாங்கல்ல சீனியர்ஸ். அந்த அனலைஸ் பண்ண பிறகுதானே இப்படி கமெண்ட் பண்றாங்க. பயமா இல்ல, அவங்களுக்கு ரெண்டு விதமா இருக்குது. ஒண்ணு, கட்சி எப்படி மேனேஜ் ஆகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலினோட ஹெல்த் வச்சுட்டு அவங்களுக்கு கவலையா இருக்குது. அவர் எவ்வளவு ஸ்டெமினா இருக்கும். போன தடவை நிறைய பிரச்சாரம் பண்ணாரு. 2021 நல்ல பிரச்சாரம். எல்லா இடத்துக்கும் போனாரு, எங்கெல்லாம் போனாரு. ரொம்ப ஹெக்டிக் கேம்பெயின். அதே மாதிரி கேம்பெயின் அவரால் பண்ண முடியுமா? இந்த தடவை அந்த கேம்பெயின் யார் எடுத்துப்பாங்க? கட்டாயமா உதயநிதிக்கு பெரிய ரோல் இருக்க போகுது. அப்ப அவர் ரோல் இம்பார்ட்டன்ஸ் ஆகி ஒரு வர்ச்சுவலா அவரை டிக்ளேர் பண்ணாம அவர் ஃபேஸா இருப்பாரு. அப்படி இருந்தா அடுத்த என்ன வரப்போகுது? அப்ப எப்படி கேண்டிடேட் டிசைட் ஆவாங்க? சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு எவ்வளவு பேருக்கு டிக்கெட் கிடைக்கும்? கட்டாய மாற்றம் வரும். இப்ப பாருங்க, எல்லா கட்சியுமே ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம கட்சிக்கு எதிர்த்தோ அரசுக்கு எதிர்த்தோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா எம்எல்ஏஸ் மாத்திட்டா அதை குறைச்சிடலாம். இமேஜ் இஷ்யூஸ் இருக்குது இதுல. பட் இந்த வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண வார்னிங் இல்லை. கட்டாயமா ஸ்டாலின் புரிஞ்சுட்டு இருப்பாரு கே நேரு மனசுல என்ன இருக்குது, ஏன் இப்படி சொல்றாரு. சரி, இந்த மெசேஜ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இவங்க கொடுக்கக்கூடிய சிக்னலா இருக்கட்டும், வார்னிங்கா இருக்கட்டும், என்ன ஏற்படுத்தும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க, என்ன ஏற்படணும்னு எதிர்பார்க்கறாங்க? இல்ல, எதை செஞ்சாலும் நம்மளை கேட்டுட்டு செய்யுங்க. நம்ம எந்த திருச்சி இப்ப கே நேரோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும்? நீங்க திருச்சியில ஏதாவது பெரிய முடிவுக்கு முன்னாடி என்ன கேளுங்க. ஏதாவது யாருக்கு டிக்கெட், ஏன்னா இப்ப அடுத்து பாருங்க, இந்த எனக்கு என்னவோ ஜனவரி இந்த பொங்கலுக்கு பிறகு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேண்டிடேட்ஸ் யாரு. ஏன்னா ஒரு வருட டைம் இருக்கு பாத்தீங்களா. அதனால நீங்க பொங்கல் பிறகே இது தீவிரமாயிடும். ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ கேண்டூர் என்ன இது பண்ணுவாரு? நம்மளை கேட்டுட்டு செய்யணும். திருச்சி பொறுத்த மட்டும் அவர் ஹி கன்சிடர்ஸ் இட் இஸ் ஹிஸ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்மளை கேட்டுட்டு எல்லாம் பண்ணணும், அதை எதிர்பார்ப்பாங்க. கேட்டுட்டு பண்ணணும்னா இவர் யாரை சிபாரிசு பண்றாரோ அவங்களுக்கு டிக்கெட்டை கொடுக்கணும். பட் என்ன கலை, எப்போதுமே எல்லா கட்சியிலுமே ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகும்போது சீனியர் பர்சன்ஸ் எப்போதுமே அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே 100% அக்செப்ட் ஆகுது. ஏன்னா அவர் சொல்றது கூட எடுத்து 2 சொல்றது மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. அது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும். இதை தவிர்த்து இப்ப கூட்டணி பாருங்க, கூட்டணியும் ஒரு அன்ஸ்டேபிலிட்டி வந்திருக்கு. அதாவது இன்ஸ்டேபிளா இருக்குது. இப்போ ஒண்ணு இல்ல, பிஜேபியும் காங்கிரஸுக்குள்ள ஏதோ உறவு மாறுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்தது பாருங்க.
அந்த கலைஞரோட நூற்றாண்டு விழாவில் மத்திய அரசு தரப்பிலேருந்து காயின் போடுவது, ராஜ்நாத் இங்கே வருவது, பிரதமர் மோடி கலைஞரை ரொம்ப புகழ்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது, அதிலே பாருங்க இதுவே ஒரு டைனமிக்ஸ் மாற்றம் இல்ல. அவர் இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இல்ல, அதாவது பாருங்க, அது பிஜேபி தரப்புலேருந்து அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, ஸ்டாலினும் சொல்லிட்டாரு. ஸ்டாலின் அதுவும் கிளியரா சொல்லிட்டாரு, மத்திய அரசு இது செஞ்சதுக்கு we are happy. கலைஞருக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. அப்புறம் கலைஞர் உயிரோட இருந்த போதும் பல முறை பிரதமர் மோடி வந்து சந்திச்சிருக்காரு. கொடுக்க வேண்டிய மரியாதை எப்போதும் கலைஞர் கொடுத்திருக்காரு. பட் இருந்தும் அரசியல்ல பாருங்க தொண்டருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும். இவ்வளவு லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு இது என்னது, இது 100 ரூபா காயின் போடுறாங்க, அங்கே இது ஃபங்க்ஷன் நடக்குது, ராஜ்நாத் போல ஒரு சீனியர் அமைச்சர் வராரு டெல்லியில இருந்து. என்ன மோடியோட மெசேஜ் என்ன, ஸ்டாலின் எப்படி ரியாக்ட் பண்றாரு, அதுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காரம் கசப்பு குறைந்த மாதிரியே நமக்கு படுது. அப்ப ஏதோ மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க, அரசியல்ல ஸ்டாட்டிக்கா இருக்காது. அதுக்காக ஒரு பெரிய உடனே அடுத்த கூட்டணி பிஜேபி டிஎம்கேன்னு சொல்வது அது தப்பு. பட் கெமிஸ்ட்ரி மாறிண்டே இருக்கும். போக எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மின்னும் பண்ணியிருக்காங்களே. 1999 ஜெயலலிதா அதிமுக வெளிநடப்பு செய்த பிறகு என்டிஏல வாஜ்பாய் காலத்துல டிஎம்கே உள்ள வந்தாங்களே. அதாவது பாலிடிக்ஸ்ல கலை என்ன சொல்லுவாங்கன்னா, நோபடி இஸ் அன்டச்சபிள். தீண்டாமை கிடையவே கிடையாது அரசியல்ல. ஏன்னா சொல்லுங்க. இல்ல, தீண்டாமைங்கிறது அரசியல சுத்தமா கிடையாது. எல்லாரும் அதாங்க ஆப்ஷனை வச்சுப்பாங்க. ஆனா திமுக பாஜக இந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்ப 2026 வரைக்குமே அந்த பேச்சு வராது இல்லையா? ஏன்னா பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கறதா இங்க திமுகவுடைய பலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது சட்டப்பேரவை தேர்தல் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இங்க மாநிலத்துல உள்ள ஆட்சி திமுகவா மற்ற கட்சிகளா அப்படிங்கறதே ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு அந்த பாஜக எதிர்ப்பு கை கொடுக்கும் இங்க. அப்ப 2026 வரைக்கும் நம்ம திமுக பாஜக இணக்கம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க திமுக. சரி, இப்ப நேரு அவர்கள் பேசியிருக்கிறது மூலமா அவர் என்ன மைண்ட்ல என்ன அவர் ஓடிட்டு இருக்கு, 2024 இருக்கிற அமைப்பு அந்த கூட்டணி அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத அவரோட பேச்சோட துணியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப எதை வைத்து அவரை வந்து இத சொல்கிறார்னு எடுத்துக்கிறேன். இல்ல, அவரு எனக்கு என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒண்ணு நீங்க சொல்வது போல நம்ம கூட்டணியிலயும் சில கெமிஸ்ட்ரி மாறிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு டிஎம்கே இருந்து உள்ள முன்ன இருந்த அந்த பசை இப்ப இல்ல. தேர்தல் முடிஞ்ச பிறகே நீங்க பாத்தீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் ஓப்பனாவே சொன்னாங்க, நாங்க இந்த மாதிரி டிபெண்டா இருக்கக்கூடாது, இந்த டிபெண்டன்சி இருந்ததுன்னா அவங்க கொடுக்குற சீட்டை வாங்க வேண்டியிருக்கு, நம்ம கட்சி வளர மாட்டேங்கிறது. இப்ப சொல்லல, சோனியா காந்தி நான் சொல்வது சோனியா காந்தி 2023 அக்டோபர்ல வந்தது போல அவங்களே என்ன ஃபீல் பண்ணாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் ஏன் ஆக்டிவா இல்ல, ஆனா ஆக்டிவ் இல்லாத போது அதிக சீட்டை எதிர்பார்க்கறாங்கன்னு சோனியாவே கமெண்ட் பண்ணாங்க. போய் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு சொன்னாங்க, பாருங்க கட்சியில கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஏன்னா வர்ச்சுவலி ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டியே தெரியல. இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா அதுக்கு பிறகு என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாதான் நம்ம பார்கெயின் பண்ண முடியும். அதை தவிர்த்து என்னன்னு பாருங்க, ஒண்ணு கூட்டணி கட்சிகள் எப்போதும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப டிஎம்கே 4 ஆண்டு காலம் ஆட்சியில அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஹையா இருந்தது வச்சுக்கோங்க. சரி, மக்கள் ஒரு மாற்றம் கேட்கும்போது நம்ம எதுக்கு இந்த சைடுல இருக்கணும், அந்த சைடு போயிடலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பாருங்க, அரசியல்ல இருக்கிறவங்க எப்போதுமே ஆல்டர்னேட்டிவ் மைண்ட்ல வச்சுட்டே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல்ல மாற்றம் வந்துட்டே இருக்கு. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இது மட்டும்தான் Panina Milky Mist. Only Milky Mist. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.